அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கருத்தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள், நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகையை பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமா இயற்கையான முறையிலே கருத்தரிக்கலாம். நிறைய பெண்கள் இதை பயன்படுத்தி பலன் பெற்றிருக்காங்க. அதாவது கல்யாண முருங்கைன்னு சொல்லக்கூடிய முள் முருங்கை. ஸோ இந்த கல்யாண முருங்கை அப்படிங்கிற ஒரு பேரே நம்ம எல்லாருக்குமே புரியும். இது திருமணத்துக்கு அப்புறமா கண்டிப்பா பெண்களுக்கு தேவைப்படும். நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவுமே ஒரு காரணத்தோட தான் ஒரு பெயரை வைப்பாங்க. அதாவது கல்யாண பூசணி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம இந்த பெரும் பூசணி இல்லைன்னா வெள்ளை பூசணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூசணிக்காயும் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். முக்கியமாக பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா உடம்போட வெப்பநிலை அதிகரிச்சு இதனால கருத்தரிக்காம இருக்கு, இல்லை உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நிறைய உடல்லையும் மனதிலையும் நிறைய விளைவுகளை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளை இந்த கல்யாண பூசணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த ஒரு காரணத்தினால தான் கல்யாண முருங்கை, கல்யாண பூசணி இந்த மாதிரியான பெயர்களை வச்சிருக்காங்க. அதுல முக்கியமானது கல்யாண முருங்கை. ஸோ முருங்கை அப்படிங்கிறதே நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த கல்யாண முருங்கை அப்படிங்கிறத ஸோ நம்மளுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியது. முக்கியமாக மாதவிடாய் காலகட்டத்தில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 50 ml கல்யாண முருங்கையோட சாறு, இது கூட நீராகாரம் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கும் பொழுது கருத்தரிக்காத பெண்களுக்கு கரு உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது என்னென்ன மாதிரியான விளைவுகளெல்லாம் நம்மளுடைய கர்ப்பப்பையில் உண்டாக்கும் அப்படின்னா, ஸோ பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கர்ப்பப்பையில் அந்த லைனிங் கரெக்டாக இல்லை, ஸோ அந்த திக்னஸ் கரெக்டாக இல்லை, எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதனால் கருத்தரிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த கல்யாண முருங்கையோட சாரை அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பீரியட்ஸோட அந்த ப்ளீடிங் நின்ன பிறகும் அந்த கல்யாண முருங்கையை உணவில் எடுத்துக்கலாம். கல்யாண முருங்கையோட இலைகளை எடுத்துட்டு அதனுடைய நடு நரம்புகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அது கூட கொஞ்சம் பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ சேர்த்து மிளகு சீரகம் சேர்த்து அடை தோசை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கஃபத்தை குறைக்கும். அதே மாதிரி அந்த கரு உருவாகிறதுக்கு தேவையான அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி கருமுட்டையும் ஆரோக்கியமான முறையில் உருவாக்கும். ஸோ இத்தனை பலன்கள் இருக்கிறதுனால நம்ம மாதவிடாய் காலத்தில் இந்த கல்யாண முருங்கையோட சாறு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி டியூபல் பிளாக் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது கருக்குழாயில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால அந்த நீர் எல்லாத்தையுமே வெளியேற்றி கருக்குழாயோட அடைப்பை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ரொம்ப பலகீனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பலகீனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி கருச்சிதைவு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் நம்ம தொடர்ந்து இந்த கல்யாண முருங்கையோட சாரை மாதவிடாய் காலகட்டத்திலேயே எடுத்துக்கலாம். மற்ற நாட்கள்லையுமே இதை நம்ம உணவாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். ஸோ அதனால் கல்யாண முருங்கையை திருமணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக பெண்கள் பயன்படுத்துறது நல்லது. ஸோ அந்த திருமணத்துக்கு அப்புறமா குழந்தைக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட மாதவிடாய் காலகட்டத்தில் கர்ப்பப்பையை முறையாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கல்யாண முருங்கையோட சாரை காலையில் வெறும் வயிற்றில் 3 நாட்கள் நீராகாரத்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் அந்த கரு உருவாகும். அதே மாதிரி அந்த கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்குது, இல்லை கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்குது, எண்டோமெட்ரியல் திக்கனிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த கல்யாண முருங்கையை பயன்படுத்தலாம். பட் இது கூட நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். டீடாக்சிஃபிகேஷன் சொல்லும் பொழுது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும், கல்லீரல் புதுப்பிக்கப்படணும், நம்மளுடைய குடலும் சுத்தமாகணும். இந்த 3 விஷயமும் கரெக்டாக இருந்ததுனால தான் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு ரெகுலரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிலைகளை நீங்கள் நெய் மருந்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. மாதவிடாய் முடிஞ்ச 6வது நாள்ல இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நெய் மருந்தூட்டப்பட்ட நெய்களை எடுத்துக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு செல்கள்லையுமே அதிகப்படியான கழிவுகள் வெளியே வர ஆரம்பிக்கும். கடைசி 7வது நாள் நம்ம குடலை சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும்போது உடம்புல இருந்து முழுமையாக இந்த கழிவுகள் வெளியேற்றப்படும். ஸோ அடுத்ததாக நம்ம அந்த கழிவு நீக்க முறையோட அடிவயிற்று பகுதியில் ஒரு பேக் மாதிரி போடுறது நல்லது. அதாவது கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அடிவயிற்று பகுதியில் லைட்டாக
லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டர்க்கி டவலை நல்லா வந்து வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து நினச்சிட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அடிவயிற்று பகுதியில் வந்து நம்ம கட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதிகப்படியான ஹீட்டும் வந்து உங்களுக்கு குறையும். அதே மாதிரி நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், அடிவயிற்று தசைகளுமே நல்லா வந்து பலப்படும். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த ஒரு பேக்கையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிச்சுக்கலாம். ஸோ கருக்குழாயில் வந்து அடைப்பு இருக்குது, அதே மாதிரி வந்து கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ சரியான முறையில் கருத்தரிக்கலை, கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வந்து உருவாகலை, கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் நீங்கள் கல்யாண முருங்கையோட சாறை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது மாதவிடாய் காலகட்டத்தில் காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அது கூட நீங்கள் வந்து நெய் மருந்து சிகிச்சை, இது வந்து மாதவிடாய் முடிஞ்ச 6வது நாள்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய 7 நாட்கள். ஸோ இந்த மூலிகைகள் சேர்ந்து நெய் வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற்றப்படும். கடைசியாக நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்ந்த ஒரு அடிவயிற்று பகுதியில் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து போடுறது. இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து சரியாயிடும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் இது எல்லாமே வந்து குறைஞ்சி இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கு இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கான 3 முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தோம். அதில் கல்யாண முருங்கை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.